குக்கிங் வீடியோ போடுறதுக்கு பதிலா கூட பண்றது எப்படி, துணி தைக்கிறது எப்படி, அதை போடுங்க, அதை கத்துக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் அதான் வரங்க சரி. வந்து 20 கைடு ஒரு டீத்தூள் பாக்கெட் போட்டாச்சு. வாய்க்கால்ல தண்ணி பேர் எப்படி போகுது? நல்லா ஓடுதுல சார். சப்பையா போகுது வாய்க்கால். நம்ம வீட்ல அழகா இருக்குது. நீங்க வந்து கூட பண்றது கூட காட்டலானே வயல்ல போய் வாங்குங்க. ஒன் டைம் போட்ட அந்த 2 வீடியோ கூடையுமே சேல் ஆயிடுச்சு. 25 வயல் வெட்டியாச்சு. இப்போ கூட நம்ம பிண்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மடக்கி அப்படியே சுத்திட்டு வர மாதிரி அப்படியே சுத்தி வரதா. கடைசியா இந்த 15 அடி போட்டு முடிச்சோடி 15 பூ. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் சொல்லிரு. ஹாப்பி இல்ல ஹாப்பி இல்ல, எல்லாத்துக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நாமெல்லாம் சுதந்திரம் பட்டு ஜாலியா இருக்கிற நாள். நம்ம 3 நாள் லீவுங்க தானே. 3 நாள் லீவு. அதுல ஒரு நாள் போயிருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அது ஓடி போயிரும். இன்னைக்கு கிளம்பிட்டு நாங்க டீமார்ட் போயிட்டு வரலான்னு. கொஞ்சம் வீட்டுக்கு பொருள் கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. இந்த பாத்ரூம் மருந்து இதெல்லாம் நிறைய கொஞ்சம் வாங்கணும். சரி டீமார்ட் போனா விலை கொஞ்சம் அங்கெல்லாம் விலை கம்மியா இருக்குது. அங்கேயே நம்ம ஊர் வேலைதான். அங்க அதென்ன ஒரு இதுல கம்மி பண்ணி இன்னொரு எக்ஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படித்தான் இருக்குங்கறியா? அது நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாங்கறியா? டிமார்ட்டே போவோம். வேறு டீத்தூள்லாம் வாங்குனேன். சரி அதான் போய் எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இருந்தலாம். இப்ப வீட்டுல இருக்கிறோம். அதான் தம்பி கூப்பிட்டா வந்தான். சரி 2 பேரும் போய் எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு வரலாம். சரிம்மா போலாமா? போயிட்டு வரலாங்க. அந்த 2 கூடையுமே வித்துருச்சு. 2 கூடையுமே பாரு. இந்த மாதிரி இன்னொன்னு வீட்டுக்கு இன்னொன்னு போட்டு வைக்கணுங்க. இது 3 கட்டு கூட எல்லாருமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரே கலர்ல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. ஒரே கலர்ல வேணுமா? போடலாம். எங்க அந்த கைய கூட போட்டு கையை காத்த கூட சரியான வலிக்கும். அதால என்ன பண்ணேன், கூடெல்லாம் வலிச்சு விட்டு தண்ணி ஊத்திட்டு சாப்பிட்டு படுத்தவங்கதான். மத்தியானம் தான் எந்திரிச்சேன். நல்லா தூங்கிட்டேன். கை வலி செம வலி கம்முன்னு படுத்துக்கிட்டேன். இப்பதான் கை வலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. ஃப்ரீயா இருந்ததுன்னா உடனே 2 ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் எடுத்து வச்சு அப்படியே இருக்கு. ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டேன். இன்னும் 2 ஜாக்கெட் உட்காந்து வெட்டி வச்சோம். நிறைய பேர் போன டைம் போட்ட வீடியோ என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க குக்கிங் வீடியோ போடுறதுக்கு பதிலா கூட பண்றது எப்படி, துணி தைக்கிறது எப்படி, அதை போடுங்க, அதை கத்துக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர். பேசாம அடுத்த வீடியோ கூட பண்றது எப்படின்னு போட்டலாமா? தெளிவா சொல்லி தரணும். ஓகே ஓகே. அவங்களுக்கு புரியுமா? நான் ஒரு பரக்காட்டி பரப்பரன்னு சொல்லுவேன். பொறுமையா. சோ யார் யாருக்கெல்லாம் கூட வீடியோ வேணுமா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறீங்க கத்துக்குவாங்க. வீட்டுல இருக்கிறீங்க சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து பின்னீங்கன்னா கூட போதும். அதையே நம்ம இதா பின்னாதான் கை வலி எடுத்துக்குது. சும்மா கொஞ்சம் நேரம் பின்னோம்னா பின்னிடலாம். சரி அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோலயே நான் போடுறேன். வீடியோ முழுசா பாருங்க. என்னுடைய கெட்டப் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. கட்டிங் கடைக்கு போனேன்னா தாடி வந்து சேவ் பண்ணாங்க. எனக்கு அது சாட்டிஸ்பேக்ஷனா இல்லையா, சரி நம்ம சேவ் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆச்சு, சரி அதனால சேவே பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணியிருக்கேன். கடையில நான் சேவ் பண்ணியிருக்கேன். கடையில உட்காந்து சேவ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தாடியோட நல்லா இருக்கா இதோட நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. என்னமா இந்த கட்டிங் தான் அழகா இருக்கு. போலீஸ் கட்டிங் மாதிரி சூப்பரா இருக்குது. இப்படியே வெட்டிக்கா. ஆமா ஒருத்த நம்மளுக்கு வருவானே ரவுடி கண்ணாயிரம் மாதிரி வருவா. அது வந்து சும்மா அப்படி செல்லமா சொல்றதே அவன் பேர் லிங்கேஷ். அவன் என்ன சொன்னாலும் என் பேச்சு கேட்க மாட்டான். அவன் வெட்டிட்டு வந்தா அவனுக்கு நான் பேசுவேன். அப்படின்னு நான் பேசுவேன். இப்படி வெட்டினதான் எனக்கு பிடிக்கும். இப்படி சீவ முடியாத மாதிரி சின்ன வயசுல இருந்தே 2 பேர்த்தையும் நான் பேசுவேன். சின்ன வயசுல ஒரு ஆளு பெருசாவே 2 பேர்த்தையும் கூட்டு போய் கட்டிங்களை உட்காந்து வெட்டி கூட்டிட்டு வந்த காலம்லாம் இருக்குது. நாங்களே வெட்டிட்டு வந்தாலும் மறுபடியும் வெட்டிட்டு சொல்லுவோம். அது கொஞ்சம் ஒண்டா பிடிச்சா நமக்கு சீக்கிரம் வளர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். காசு நமக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வெட்டலாம். அப்படியே காசை கொடுத்து துணி இப்படி இப்படின்ட்டு வந்துடுறது. உடனே ஒரு 10 நாள்ல போய் மாட்டி ஒரு 100-200 செலவு பண்றதுக்கு ஒண்டா பிடிச்சா அழகா இருக்கும். ஸ்டைலாவும் இருக்கும். வேக்காடு வேகாது. நல்லா இருக்கும். ஆமா டைம் ஆச்சு. சரி டீமார்ட்டுக்கு போயிட்டு வந்துடும். போய் கொஞ்சம் இல்ல இது வெறுண்டப்ப கீழே போடுறதுக்கு. வாய்க்கால்ல தண்ணி பேர் எப்படி போகுது? நல்லா ஓடுதுல சார். சப்பையா போகுது வாய்க்கால். அதான் ஆத்துல தண்ணி இருக்கனால வாய்க்கால் தண்ணி போகும். ஒரு நாளைக்கு வந்து குளிக்கணும். இங்கயா குளிச்சதே இல்ல. நீ அந்த வாய்க்காலே குளிய தேடி கூப்பிட்டாரே. ஓகே சார். நல்லா இருக்கானா? நல்லா இருக்கானா? அதான் வரங்க. சரி வரமணி எங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சரியா இருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. போயிட்டு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. வண்டி பாரு ஏகப்பட்டோட நிக்குது. பயங்கர கூட்டம் இன்னைக்கு. ஆமா லீவு நாள். நான் பண்ணி கூட்டத்துல வந்து மாட்டிட்டோம். என்ன பருப்புமா? கடலைப்பருப்பு களி. எதுக்கு இது? இதா சட்னி ஆட்டலாம். கடலைப்பருப்பு கூட்டு வைக்கலாம். நான் தான் கடலைப்பருப்பு கூட்டு வைக்கிறதுல அக்கா. இது சட்னிலாம் ஆட்டிக்கலாம். மெயினா வந்தது எதுக்கு? பிரஷ் வாங்க தானே. பிரஷ் தாங்க. ஆமா பிரஷ் வேணும். என்னமோ வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா? வந்து எதுவும் ஞாபகத்துக்கு இல்லையா? இல்ல ஓரளவுக்கு பார்த்து எடுக்கிறேன். ஞாபகம் வரது பாத்தீங்களா? அந்த இதுக்கு போனோம்னா ஞாபகம் வந்துடும் டக்குன்னு. மெயினா பொட்டுக்கல் இல்ல, பொட்டுக்கலைக்கு வந்து பொட்டுக்கல் தீந்து போச்சு. போறதுலாம் கொட்டினாங்கன்னா எடுத்து அது ஒரு கிலோ வாங்கிக்குவோம். டேஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லீவு நாள்ல எல்லாம் சுத்தி பார்க்க போவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் டிமார்ட் தான் வந்திருக்கீங்க. ஆமா செல்லு வாங்கலாம். ரிமோட் ஃபார் செட் பத்தியா முக்கியமானதான் 10 வாங்கலாம். அதுக்குதான் டிமார்ட் போறேன். எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். மளிகை கடை செலவு முடிஞ்சது. இப்ப துணி கடை செலவா? ஆமா செருப்புக்கு இது கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு. டிசைனா இது பாப்போம் போய். சட்டெல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 499 ரூபா, 500 ரூபா. டீசெண்டா இருக்கு சட்டை எல்லாமே. இன்னும் டிமார்ட்ல சட்டை தான் என்ன வாங்கினது இல்ல. ஒருக்க சட்டையை வாங்கி போட்டு பார்த்துடணும். இருந்து அங்க போறதுக்குள்ள 10 இடத்துல நின்று தேடி தேடி போறது. எப்பா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இன்னும் செகண்ட் ஃப்ளோர் வேற இருக்கு. எவ்வளோ? 200 வாங்கிக்கோ. 200 ரூபாய்க்கு அழகா விகேசில நல்லதா வாங்கிட்டு போயிரு. இங்க பாக்க டிசைன் நல்ல நல்லதா இருக்கும். ஆனா சீக்கிரம் போயிருது. நம்ம இதே காசு 200 ரூபாயில விகேசிலயோ இல்ல வேற ஏதோ நல்ல பிராண்ட்ல போட்டோம்னா வச்சுக்கோவேன், வருஷத்துக்கே கிடக்கும். உண்மை அதுதான்மா. சரி இருக்கிறது எல்லாமே பாதி விலைமா. விநாயகர் வந்து எவ்வளவு போட்டிருக்கு? 190. பாதி விலை 100 ரூபா. நகை வைக்கிற டப்பா. நகை வைக்கிற டப்பா இதா 100 ரூபா. 100 ரூபாயா? அப்படியே பாதி 50 ரூபாயா? 100 ரூபா தான். 200 ரூபா 100 ரூபா. ஏன்னா இந்த மாதிரி பழசானதுனால இந்த ரேட் கொண்டு போவாங்க. டீ காஃபி 100 ரூபா. 100 ரூபா. நம்ம ஊர்ல கொண்டு இல்ல. எங்க அழகா தான் இருக்குது. எங்க போயிருக்கு சிவாமா வேற பொறுக்கிட்டாங்க. இல்ல நிறைய இருக்கும். இந்த இடத்த சொன்னேன் பாதி பாரு. உண்மைன்னா 50% தள்ளுறியா? அன்பாக்ஸ் வேணுமா? அன்பாக்ஸ் சூப்பரா இருக்கு. கலரே அழகா இருக்குது. விலைதான் தெரியல ரேட் என்னன்னு. விலை எல்லாம் ஊர் போட்ட விலை தான் இருக்கும். அதான் பாத்துட்டு ஆசைக்கு பாத்துட்டு வச்சிடலாம். வேணா எடுத்துக்காமா இருக்குது. முட்டாய் டப்பா மாதிரியே இருக்கு. ஆமா அதே நம்ம ஊர்ல 90 ரூபா 99 ரூபா. இதே 2 டப்பா வீட்டுல விலைக்கு 10 ரூபாய்க்கு மேல அவர் போட்டு கட்டி பொட்டிகள் எல்லாம் போய் கேட்டா 10 ரூபாய்க்கு தருவாங்க. அவ்வளவுதான் வராங்க. அவ்வளவு டிமார்ட் வரவங்க மெயினா வரது வாட்டர் கேட்டது. ஆமா நாங்கிரியாமல் மாதிரி அவ்வளவு தெரியலையே. 300 ரூபாய் சொல்லலாம். அது பட்டணம் வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியே சொடி இருந்தாடுங்க. உறிஞ்சி அவ்வளவு தண்ணி குடிக்கிறது. உறிஞ்சிதான் குடிக்கணும். அண்ணாத்துலாம் குடிக்க கூடாது. உறிஞ்சி குடிச்சாலும் பிடிக்காது. எச்சப்பட்டா பிடிக்காது. அண்ணாந்து குடிச்சா பழகிடுச்சு. யூஸ் பண்ணிக்கணும். வேற பாருங்க எவ்வளவு பிரீமியமான வாட்டர் கேன். ஜஸ்ட் 20 rupees. பார்க்க சில்வர்னு நினைப்பீங்க, ஆனா அது வெறும் பிளாஸ்டிக். ஆனா நம்ம லுக்குக்கு நல்லா வச்சுக்கலாம். அழகா இருக்கும். 21 ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு. ஒண்ணும் மோசமா போல நல்லா தான் இருக்குது. நகைப்பெட்டிலேயே கண்ணு இருக்கு. நகைப்பெட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்குது. நகை வைக்கிறமா இல்லையா, சும்மா வாங்கிட்டு போய் பீரால வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே லட்சுமி இந்த கோல்டுக்கு பார்த்து ஆசைப்பட்டு வந்துடும். அப்படி அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்கிக்கலாம். 200 ரூபா தான். 200 ரூபா சூப்பரா. இது உள்ள பாருங்களேன். அப்படியே நம்ம வேணும் செயின் மோதிரம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆரம்பெல்லாம் வைக்க முடியாது. நம்ம சும்மா இந்த செயின் ஐட்டம் தோடு மோதிரம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். சின்ன ரோஜா பூ மேலே எனக்கு ஒரு ஆசை. ஒரிஜினல் பூச்செடியே வாங்கி வச்சிடலாம். இந்த ரேட்டுக்கு எவ்வளவு? 170 ரூபாய். 170 ரூபாயா? இது அப்படியே இருக்குமே எப்பயுமே. இது ஏதோ வாஸ்துக்கு வளர்த்துவாங்கம்மா. வாசனை எல்லாம் வராது. அது ஏதோ வாஸ்து நல்லதுக்கு நடத்துவாங்க. அதுக்கு எதுக்கா இருக்கும் நமக்கு தெரியும். எதுக்கு வளர்த்துவாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. பாப்பாக்கு ஒரு பால் டப்பா நல்லா இருக்குல்ல.
சூப்பரா இருக்குது. நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு பொம்மை வாங்க வந்தாச்சு. இது நல்லா இருக்கே, கையில வச்சுக்கிறது சூப்பரா இருக்குமா. இதுதான் உருட்டி விட்டா போவோம். பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்து பொம்மை பார்க்க வந்துருக்குறோம். சரி பொம்மை பார்க்கலான்னு பாத்துட்டு எந்த பொம்மை பாப்பாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு. அவளுக்கு எத்த கொடுத்தாலும் வாயில தான் வச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு ஓட்டது இன்னும் கொஞ்சம் எட்டி வச்சு நடக்கும் போதெல்லாம் நம்ம வாங்கி விட்டு விட்டோம்னா அவ போய் பிடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அது அவங்ககிட்ட இருக்குது இல்ல, செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இங்க பாருங்க, 6 மணிக்கு வந்தோம், மணி 8 மணி 8 ஆயிருச்சா? ஆமா. ஓச்சோங்கம்மா மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 3114. பாருங்க, சும்மா வாங்கிட்டு போலான்னு வந்துட்டு 3140 இருந்தாலும் பொருள் கிடக்கு வீட்டுல. ஆமா. இப்ப எனக்கு இது ஒரு 2 மாசம் 3 மாசம் பிரச்சனையே கிடையாது. அதுக்குதான் இப்படி வந்தோம்னா மொத்தமா வாங்கி போட்டோம்னா இருக்கும். இந்த சில்லறையா நம்ம சின்ன கல்ல வாங்கினோம்னா விலை நமக்கு அதிகமா வருது. இப்ப பெரிய கல்ல வந்து மொத்தமா வாங்கி போட்டோம்னா நமக்கு விலை பரவாயில்லையா இருக்கும், நமக்கு வீட்டுல பொருள் நிறைய இருக்கும். அதுக்கு வணக்கம். நீங்க நிறைய பேர் கூட பண்றது காட்டுமா அப்படின்னீங்களாமா. சரி அதான் சரி ஒயர் வேணுங்க இன்னைக்கு வந்து கூட பண்றது உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒயர்ல போய் வாங்கினேன். ஒன் டைம் போட்ட அந்த 2 வீடியோ கூடயுமே சேல் ஆயிடுச்சு. சரி அதுதான் சரி போடலான்ட்டு. இது 2 ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு வெள்ளையும் கலந்தது, டபுள் கலரு. இது வந்து இந்த பச்சை தான். இதுக்கு கைப்பிடிக்கு பத்தவே இல்லை ஒயரு, அதனால சரி ஒரு கட்டு வாங்கினேன். கூட சைஸ் கம்மிமா. இது எத்தனை கட்டு கூடமா? இது வந்து கண்ணே 1.25 கட்டு வருது கண்ணே. 1.25 கட்டு. ஆமா, கைப்பிடிக்கு 1/4 கட்டு வேணும். கோயிலுக்குலாம் கொண்டு போய் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். எவ்வளவு ஸ்டெம்பரா பாரு, வேற குச்சா நிக்குது. ஆமா, கைப்பிடி மட்டும் போடணும். ஆமா கண்ணே. அதான் ஒயர்ல வாங்கினது போய். ஓகே, என்னென்ன வாங்கியிருக்கேன்? ஆரஞ்சு கலர் 2 கட்டு. இது டிசம்பர் கலர் எனக்கு பிடிச்ச அந்த கலரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிசம்பர் கலர் 2. பச்சை எனக்கு பிடிச்ச பச்சை, இது பச்சை பாருங்களேன், இந்த பச்சை நல்லா இருக்கும் மகனே. சூப்பரா இருக்கும். நான் தான் வேற ப்ளூ கலர் எடுத்தேன். லிங்கேஷ் தான் இது போடுக்கா, கலர் சூப்பரா எடுப்பா இருக்குண்ணா. இது வந்து அவளுக்கு பிடிச்ச பச்சை, லிங்கேஷ்க்கு பிடிச்சது. மொத்தம் 3 கூட போட போறியா? ஆமா சாமி. 3 கூட போட எவ்வளவு நாள் ஆகும்? அது 2 வாரம் ஆயிருமா? 2 வாரம் தாராளமா 2 வாரம் ஆகும். ஓகே ஓகே. ஏன்னா இதா தொழில், நாம வேலைக்கு போறோம். சும்மா இன்னும் சீரியல் பாக்குற நேரம் உட்காந்து பண்ணுவேன். கண்ணு பாட்டுக்கு அங்க கண்ணு வேலை செஞ்சுட்டு, இங்க கை படுக்க, இங்க கை வேலை செய்ய, இங்க கண்ணு படுக்க, அங்க காது கட்டிட்டு எங்க பெண்ணாடு தான் ஐடியா பண்ணுவாங்க. சரி, இது எப்படி பின்றதுன்னு அப்படியே தெளிவா அப்படியே சொல்லு பார்க்கலாமா? வெட்டி தான் சொல்லு. அதான் வெட்டி தான் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. ஓகே. இப்போ நான் 2 கட்டு கூட தான் போட போறேன். ஸ்டார்டிங் 2 கட்டு கூட தான் போடுவாங்களா? சின்னதா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டுல இருக்கு. சரி, நீ 2 கட்டே போடு, எல்லாம் ஒண்ணுதானே, ஒரே மெத்தட் தானே? எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே. நான் சரி 2 கட்டு வாங்கிட்டேன். ஒரு கட்டு போடினா ஃபர்ஸ்டே போட்டேன். அது இன்னொரு வாட்டி சொல்லி தட்டுமா? இப்ப 2 கட்டு சொல்றேன். 2 கட்டு கூடனா ஒரு அளவுக்கு நல்லா பெருசாவே இருக்காமா? பெருசா இருக்குனால சந்திக்கு போற ஒரு அளவுக்கு. ஓகே. இது பாருங்க 2 கட்டு கூட. 2 கட்டு 2 ஒயர் வாங்கியாச்சு. ஒரு ஒயர் எவ்வளவுமா? ஒரு கட்டு 50 ரூபாய். 50 ரூபாய். 2 100 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் ஆச்சு. இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு அளவு தெரியுது, வந்து பழைய அளவு ஸ்கேல். நார்மல் லாங் சைஸ் ஸ்கேலிங் கொடுமா? இந்த ஸ்கேல்ல தான் வந்து நான் 6 அடி வெட்ட போறேன். ஓகே. நான் அளக்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு அடி வந்து ஒரு சுத்து இப்படி வரும் பாருங்க. இது வந்து நம்ம ஒரு கட்டு வெட்டி இருக்கிறேன். இது வந்து நான் வந்து ஒரு கட்டுக்கு வந்து 4 அடி வெட்டணும்னா கரெக்டா இருக்கும். நான் வந்து 5 அடியா வெட்டினேன், கொஞ்சம் உயரமா இருக்குன்னு. அதுக்கு தான் ஒயர் பத்தாது போயிடுச்சு, கைப்பிடிக்கு பத்தல. 4 அடி வெட்டியிருந்தோம்னா இன்னும் இறக்கம் கம்மியா இருக்கும், கூட பார்த்தா சின்னதாக நல்லா இருக்காது. இது நல்லா அழகா ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு கடைக்கு போகலாம், ஒரு பால் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். சரி, இப்போ வந்து நீ கட் பண்ண போறது 2 கட்டுக்கு வந்து இப்படி இந்த லென்த்துக்கு வர ஒயரை கட் பண்ண போறேமா? கட் பண்ண போறேன். எத்தனை ஒயர் கட் பண்ண போற? 35 ஒயர் வெட்ட போறேன். 35 ஒயர். கோடி பாக்குற ஒரு கோடிய. எத்தனை கூட? ஆமா, இது சந்தைக்கு போற சௌரியமா எடுத்துட்டு போறல, சந்தைக்கு போறதுக்கு. இது வந்து நாங்க ஈக்கட்டு வரும்போது பள்ளிக்கூடத்துல தான் சோறு பண்ணிட்டு வந்துட்டேன். பாரு, இது நான் போட்டதுதான். எத்தனை பூ போட்டுக்கிறேன். 35 ஒயர் வெட்டி நம்ம இந்த ஒயருக்கு தான் வருங்க நம்ம கைப்பிடி கூட வந்து. மீன் கொஞ்சம் ஒயர் வரும். ஏன்னா இது வந்து 30 பூவு, இன்னொரு 5 பூ போடும்போது 35 வந்துடும். நீளம் பாருங்க, இந்த நீளம் இதை காட்டியிருக்கேன். ஸோ இந்த சைஸுக்கு வந்து நமக்கு கூட வேணும்னா 35 ஒயர் கட் பண்ணணும். 35 ஒயர் நம்ம வெட்டிக்கணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரே கலரில் போட்டால் இந்த மாதிரி
ஒரே மாதிரியே கலர்ல வரும். ஆமா. சோ நம்ம இந்த ரெண்டு இது மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அந்த மாதிரி பேட்டர்ன் அந்த அந்த கூடை கைமா அந்த மாதிரி செக் எஃபெக்ட்ல நம்ம எடுக்கலாம். இப்படி வரும். உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க. இப்படி போடலாமா இல்ல ஒரே கலரா போடலாமான்னு. ஆக்சுவலா இதுதான் நீட்டா இருக்கு. சரி இப்படியே ஒரே கலர்லயே போட்டுடலாமாமா? ஒரே கலர்ல போட்டா நீ எப்படி சொல்லி ஓகே. ஒரே கலர்ல போட்டா நல்லா தான் இருக்கும். அதுல நிறைய கலர் போட்டதுனால அது அப்படி இருக்கு. நம்ம ரெண்டு கலர் கரெக்டா பேட்டர்ன் போட்டு பேட்டர்ன் எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும். இதுலயும் பத்தியா அந்த பச்சை ஆரஞ்சு போட்டுருக்குது. ஒயர் வந்து முன்ன கரெக்டா விட்டுறாதீங்க. பிரிஞ்சு போச்சுன்னா சிக்கு விழுந்துரும். மெயின் ஃபைன் நம்ம அதுதான். நல்லா நம்ம கரெக்டா கையில பிடிச்சி நம்ம ஒயர் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கறந்துக்கலாம். கறந்துக்கிட்டே கவர் போட்டு இறுக்கி கட்டி வச்சிருங்க. சிக்கு விழுந்துட்டு நம்ம பிரிக்கிறது பயங்கர கஷ்டம். எதுக்கு இவ்வளவு உருவிட்டு இருக்க? 35 ஒயர் வெட்டணும்ல. கொஞ்சம் கொஞ்சமா உருவிக்கலாம்ல. ஒவ்வொரு இது முடிஞ்சோடனே அப்படி கட்டு போட்டு வச்சிடணும். இல்ல பிரிஞ்சு போச்சுன்னா இதா இல்ல சிக்கலாயிரும். பாருங்க நான் இறுக்கி போட்டு கட்டி வச்சுக்கிட்டேன். ஸ்கேலு நம்ம இது என்ன ஸ்கேல் சொல்லணும்? நார்மல் இரும்பு லாங் சைஸ் ஸ்கேலு. ஏன்னா இப்பெல்லாம் குட்டி குட்டியே வச்சிருக்காங்க. குட்டி வைக்காதீங்க, பெரிய ஸ்கேல் வச்சுக்காங்க. குட்டி வந்து 2 அடி வெட்டணும். ஏகனே தெரியலையே கண்ணு. இதுதான் 1 அடி. ஆமா இது 1 அடி ஸ்கேல். ஒரு அடி இது 2 3 4 5 6 அடி கோடிக்கு சரியா இருக்கும். சொருவுறதுக்கு வேணும். அதனால வந்து நான் 6.25 வச்சுக்குவேன். இங்க பாருங்களேன், இது எக்ஸ்ட்ரா இவ்வளவு வச்சிருக்கிறேன். 6.25 அடி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம சொருவுறதுக்கு வேணும். அதனால 6.25 அடி 2 கட்டுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு ஒயர் வெட்டியாச்சு. 6.25 அடி ஒரு ஒயர் வெட்டியாச்சு. இதே மாதிரி 35 ஒயர் வெட்டிக்கணும். 1 வெட்டிட்டு 34 வெட்டிக்கலாம். உங்ககிட்ட இந்த லாங் சைஸ் ஸ்கேல் இல்லைனாலும் நீங்க ஏதோ டேப் இருந்தா கூட 6.25 அடி நீங்க அளவெடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 35 ஒயர் கட் பண்ணேமா? ஆமா 35 இது பண்ணு. ஒரே மாதிரி கரெக்டா வெட்டிக்காங்க. எச்சு கம்மியா வெட்டினோம்னா கூட வந்து எச்சு கம்மியா போயிடும். அதனால நம்ம கணக்கா பார்த்து ஒரே மாதிரி வெட்டிக்கலாம். இது வந்து 2 கட்டுக்கு நீ வந்து 6.25 எடுத்துருக்கீங்களா? ஆமாங்கண்ணே. இதுவே ஒரு கட்டு போடுற மாதிரி இருந்தா எத்தனை எடுக்கணும்? 4 அடி வெட்டணும். 4 அடி. இதுல வந்து 4 அடி வெட்டலாங்கண்ணே. இந்த இதுல வந்து 4 அடி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கூட போடுறதுக்கா இருந்தா. இப்படிலாம் வேணும்ல. அதுக்கப்புறம் அதுல எத்தனை ஒயர் கட் பண்ண இந்த மாதிரி? அதுக்காகனே நமக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி சைஸ் நம்ம அகலம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். இதுல இந்த சைஸ் கூடைக்கு எத்தனை வச்சிருக்க? 3 24 25 போட்டிருக்கோமா? 25. நம்ம ஒரு கட்டு கூடைக்கு 25 போட்டிருக்கோம். நம்ம 2 கட்டு கூட பெருசா போடணுங்கிறதுனால 35 போட்டிருக்கோம். 35 ஒயர் வெட்டியாச்சு. இப்போ கூட நம்ம பின்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 35 ஒயர். பாருங்க இவ்வளோ நீளம். இந்த நீளம் வந்து ஒரு கூடையா ஆக்கணும். நினைச்சு பாருங்க எவ்வளவு பூ போடணும். நம்ம எவ்வளவு உழைப்பு இருக்குதுன்னு. 35 ஒயர் வெட்டியாச்சு. ஒரு கட்டுக்கு எல்லாம் வெட்டி முடிச்சு பாருங்க. இவ்வளவுதான் மீதி. இப்போ வந்து அடி போடுறதுக்கு எப்படின்னு ஒன்று சொல்லிதான். அடி போடுறதான் நம்ம பார்த்து கரெக்டா நம்ம போடணும். இல்லைன்னா எச்சு கம்மி நீங்க போட்டீங்கன்னா கூட ஒரு பக்கம் ஒயர் நீளமா இருக்கு, ஒரு பக்கம் ஒயர் கம்மியா இருக்கும். நான் எப்படின்னு ஒன்று சொல்லித்தரேன். பாருங்க இப்போ வந்து கட்டு ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம் அடி போடுறதுக்கு. இந்த நம்ம 35 ஒயர் வெட்டி மீதி இருக்குது. மற்ற ஒரு கட்டு ஒயர் இருக்குது. நம்ம அடி போடுறதுக்கு எப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கலாம். அடி வெட்டணும்னா அந்த ஒயர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஒயர் எடுத்துக்கணுமா? 1 எடுத்துக்கணுங்கண்ணே. சரியா மடிச்சுக்கணும். கரெக்டா நீங்க மடிச்சுக்காங்க. ஓகே, கரெக்டா மடிச்சாச்சு. இந்த ஒயரு இந்த கையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து சுத்து ஒயரு. இந்த ஒயரு கச்சு ஒயரு மடிச்சுக்கலாம் மகனே. இந்த சுத்து ஒயர் வந்து 1/4 அடி ஒயர் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுறணும். ஓகே, இந்த 1/4 அடி ஒயர் நம்ம இந்த சுத்து ஒயர் வந்து கம்மியா தான் நம்ம பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டுமா? இதை கரெக்டா மடிச்சுக்கலாம். இது வந்து சுத்து ஒயரு. ஓகே, இந்த பெரிய ஒயரோட சுத்து ஒயர் வந்து 1/4 சுத்து கம்மியா தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த 6 அடி ஒயரை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். ரெண்டா கரெக்டா ஒரே சமமா நம்ம பிடிச்சு மடிச்சு வச்சுக்கணும் ஒரே மாதிரி. ஓகே, அப்புறம் இது சுத்து ஒயரு, கட்டு ஒயர் வந்து மடிச்சதுல இருந்து 1/4 விரல வச்சு காமிச்சிரு. விரலோட வச்சதுங்க இது. சரி, ஓகே. இங்க பாருங்களே 1/4 அடி ஸ்கேல்ல 1/4 அடி வருங்கண்ணே. கரெக்ட். 6 அடி வச்சல அந்த 1/4 அடி. ஓகே, இந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து சுத்து ஒயர்ல நம்ம கம்மியா பிடிச்சுக்கணும்.
இதையும் சுத்து ஒயரு கரெக்டா இப்படி மடிச்சுக்கலாம். ஓகே. கரெக்டா மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சு பாருங்க, இது ஒரு கையில இது வந்து 6.5 அடி ஒயரு, இது வந்து சுத்து ஒயரு. இப்படி உள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டாச்சு. இந்த சுத்து ஒயருக்குள்ள விட்டுக்கணும். ஆமா, சுத்து ஒயருக்குள்ள உள்ள விட்டுக்கணும். இந்த 6.5 அடி ஒயரை ஓகே உள்ள விட்டுக்கிடுமா? இந்த ஒயரு இந்த அடிப்பக்கம். ஓகே. அடிப்பக்கம் மடிச்சிருக்கிறத எடுத்து இப்படி மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டுமா? இப்போ வந்து இந்த சுத்து ஒயர் மடிச்சு விட்டுக்கலாம். இது வந்து பாரு, இந்த ஒயரு இது வந்து இதுக்குள்ள விடணும். இந்த மடிச்சு வச்ச ஒயருக்குள்ள நான் கை இறுக்கிதான் முடிச்சுக்கணும், லூஸா விடக்கூடாது. ஒரு பூரா போட்டுனா ஓகே. பாருங்க போட்டேன். இது வந்து சமமா இருக்குதுன்னு நம்ம பாத்துக்கணும். ஒரே மாதிரி கணக்கா வச்சுக்கணும். இதை பாருங்க, நம்ம எச்சு கைமி வரும். எச்சு கைமி வந்து நம்ம நேர் பண்ணிக்கிறோம். எச்சு கைமி எப்படி நேர் பண்றது? இதை லூஸ் பண்ணணும். பாருங்க, இது லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த மேல் ஒயர் இழுத்துக்கணும். கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குது. இந்த ஒயர் வந்து நான் வந்து 6.5 அடி கம்மி விட்டுக்குனா எதுக்குன்னா, இந்த ஒயர் நம்ம பெருசா இருக்கிறதுக்கு இந்த அணி பூ மாத்தி மாத்தி பின்னும் போது இந்த ஒயர் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஒயர் குறையாது சைடுல. இந்த சைடு ஒயர் இந்த சைடுல இருக்குல்ல, இந்த ஒயர் அப்படியே தான் நமக்கு இருக்கும். அதனாலதான் இது நம்ம கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறது. சுத்து ஒயரு இது வந்து வெட்டி வச்ச ஒயர் கிடையாது. இது வெட்டி வச்ச ஒயரு. இந்த சுத்து ஒயர் வந்து இப்படி ஒரு மடுப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டா இந்த ஒயர் வந்து இது இந்த வெட்டி வச்ச ஒயரு மடிச்சுக்கணும். சரிப்பா மடிச்சுக்கணும். சரியா நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு உள்ள விட்டுக்கணும். வெட்டின ஒயரை அதுல அப்படியே சொருவிக்கணும். சொருவி இந்த ஒயர் வந்து இப்படி மேல வச்சுக்கணும். சுத்து ஒயர் தான். சுத்து ஒயர் மேல வச்சுக்கணும். இதுதான் வெட்டி வச்ச ஒயரு. மாதிரி வெட்டி வச்சது ஒரு பாகத்தை எடுத்து இந்த ஆடு ஓடையணும். இப்படி பின்னாடி தான் விடணும். விட்டுட்டேன். இப்படி இப்படி இந்த அடி ஒயர் இந்த அடிப்பக்கம் இருக்கிறத இப்படி எடுத்துக்கணும். அடிப்பக்கம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மேல் பக்கம் அடிச்சு வச்சுல, மேல் பக்கம் வைக்கவா? அடி போடுறதுதான் கஷ்டமே. ஆமா, அடி போடுறதுதான் கஷ்டம். கூடையில அடி போட்டா மிச்சத நாமளே போடலாம். சுத்திக்கிட்டே வந்துடலாம். ஒவ்வொரு அடி இந்த ஒயர் கேட்டதுன்னு பாத்துக்கிட்டா சரி சமமா இருக்கு. இந்த ஆங்கிள் இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புரியும். ஆமா. சோ சரிபங்கா பிரிச்சாச்சு. அடி அந்த 35 ஒயரை வந்து சரிபங்கா பிரிச்சாச்சு. இது வந்து சுத்து ஒயரு. அதை வந்து அப்படியே 2 ரிவர்ஸ்ல மடிக்கணும். ஓகே. இப்போ இதை வந்து அதுக்கு மேலே அப்படியே விடணும். விட்டாச்சு. சுத்து ஒயரை மறுபடியும் இப்படி மேலாப்பில் மடிக்கணும். 8 மாதிரி ஆயிடுச்சா? இப்போ அடி ஒயரை மறுபடியும் எடுத்து அதுக்குள்ளே விட்டு இழுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்க, அவ்வளோதான். இது மாதிரி 35 போட்டுருங்க. போடுங்க, பிடிச்சு போடுங்க. முடிய ஒரு கட்டி வாங்கி போடுங்க. ஒரு கட்டுக்கு வந்து 4 அடி வெட்டுங்க. அந்த ஸ்கேல் வந்து 4 அடி வெட்டி இங்க போடுங்க. கைப்பிடிக்கு கரெக்டா வரும். இது 35க்கு 24 போடணுமா? ஆமா கண்ணே. பூ வந்து நம்ம எத்தனை பூ இருந்தது? 24 இருந்துச்சு. அது நம்ம இஷ்டம் தான். நம்ம 20 24 நம்ம சைஸை பொறுத்து வயர் வந்து நம்ம மொத்தமா இருந்ததுன்னா ஒரு 20 முட்டு 20 வயர் முட்டு வெட்டிக்காங்க. ஒரு 4 அடி முட்டு வெட்டிக்காங்க. இல்ல ஒயர் மெல்சா இருக்குதுன்னா ஒரு 4 அடி வெட்டிக்கலாம். பூ வந்து நம்ம 25 இந்த மாதிரி வெட்டிக்கலாம். நம்ம ஒயர் பொறுத்து மாதிரி வெட்டிக்கிறது. கூட பாருங்க, முழுசு 35 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு நானு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. 35 ஒயர் நம்ம இது மொத்தம் 36 ஒயர் சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. ஒரு ஒயர் சேர்த்து வெட்டிட்டான். சேர்ந்துட்டு போது போ அப்படின்னு 36 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதுல. ஓகேமா. இத வந்து கரெக்டா ஒரே இந்த மாதிரி தலை ஒயர் விட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட். ஆமா. அந்த ஒயர் இப்போ வந்து கரெக்டா இப்படி மடிச்சுக்கணும். நம்ம கரெக்டா மடிச்சு அந்த தலை ஒயர் எடுத்துக்கணும். இந்த தலை ஒயருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒயரை அதை விட்டு தான் இது பண்ணோம். அந்த ஒயரையும்
இப்போ நம்ம பின்ன ஒயரு ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரே அளவு வெட்டிக்கலாம், அந்த தலை ஒயர் அளவு. சுத்து ஒயரை அப்படியே கட் பண்ணிக்கணும். சுத்து ஒயர் கட் பண்ணிக்கணும். முதல்ல விட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஒரே அளவாக நம்ம கட் பண்ணிக்கணும். வச்சு கம்மி வச்சா இருக்கக்கூடாது, கரெக்டாக. 35 ஒயர் ஜாயின் பண்ணுறது தான் கஷ்டம், அதுக்கு மேலே ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது வெட்டிட்டேன், சுத்து ஒயர் வெட்டிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெட்டின ஒயரும் சுத்து ஒயர்லேருந்து வெட்டின ஒயரும் நம்ம வெட்டி வச்ச 6 அடி ஒயரும் 6.25 ஒயரும் லென்த்து ஏற்றி இந்த தீமை தான் இருக்கும். காமிமா பாருங்க, இவ்வளோ கம்மியாக காடி கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த நம்ம சுத்து ஒயர் வந்து அப்படியே தான் நிற்கும். ஓகே. இப்போ இந்த 6 அடி ஒயர் வெட்டிருக்கோம்ல, ஆமா, இதுதான் பூ மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வருவோம். ஓகே, ஒயர் கம்மியாகும். ஓகே. பின்னி அடி போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த ஒயர் அந்த ஒயர் ஜாயிண்ட் கணக்க ஒரே அளவு வந்துடும். ஓகே. இப்போ வந்து இதை பின்னி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இது பண்றதே நமக்கு பெரிய டாஸ்கா தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சி வெட்டி வச்ச பாரு, ஆமா, அந்த எட்ஜ்ல இருக்கிற இந்த ஒயர் ஏதோ நம்ம அளவு பிடிச்சி மடிச்சுக்கணும். எப்போ வந்தாலுமே சுத்து ஒயருக்கு இந்த ஒயருக்கு ஒரே அளவு தான். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ புது சுத்து ஒயர் பாருங்கண்ணே, கலக்கா மடிச்சுக்கணும் நம்ம. ஓகே, மடிச்சிட்டோமா? இப்போ வந்து இந்த ஒயர் நம்ம தொடக்கூடாது, இந்த சைடு ஒயர் தான் பின்னிட்டு வரோம் நம்ம. ஓகே. இந்த ஒயர் இருக்குதா, ஃபர்ஸ்ட் ஒயரு, இதை எடுத்து மடிச்சு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி மேல அப்பள மடிச்சுக்கணும். மடிச்சுக்கணும். இப்போ இத மேல சொருகணும். இன்னும் நம்ம இப்படியே தான் பின்னிட்டு வரோம். மாற்றி மாற்றி பின்னிடுவாங்க, ஒரே சைடு பின்னிட்டு வந்துடாதீங்க. ஒரு லைன் இந்த லைன் முடிச்சிட்டா அடுத்து இந்த லைன் முடிச்சா இந்த லைன், இப்படியே கொண்டுட்டு வாங்க. நீங்கள் அகலம் நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு அகலம் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சௌரியம் தான், எத்தனை அகலம் எவ்வளோ அகலம் வேணுமோ அது நம்ம சௌரியத்துக்கு போட்டுக்கலாம். சுத்து ஒயர் நமக்கு ஈஸி தான். இந்த ஒயர் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை மடித்து 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 இதை அப்படியே கொண்டுட்டு வர வேண்டியதான். இன்னும் நான் டப்பு டப்பு டப்புட்டும் போட்டுருவேன். நீ போட்டுருவ எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போடணும். இது சரி, ஓகே. அடுத்த பூ எப்படி? சரி, இந்த சுத்து ஒயர் இருக்குல்லங்கண்ணே. ஓகே, சுத்து ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம். ஓகே. இப்போ இந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இது வெட்டி வச்ச ஒயர். ஓகே. இது அப்படியே ஒரு சுத்தி இப்படி சுத்தி இப்படி கொண்டு வரணும். ஓகே. வந்து இந்த அடியில் ஒரு விரல் வச்சு மேலே ஒரு விரல் வச்சு மடிச்சுக்கிறோம். ஓகே. இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த அடியில் மடிச்சு வச்ச ஒயர் வந்து இப்படி எடுத்து இதை உள்ள விட்டுக்கோங்க. இந்த அடி பக்கத்தை பிடிச்சி இழுத்துட்டு மேல் பக்கத்தை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம டைட்டை இழுத்துக்கணும். எப்பப்பா எம்பிட்டு கஷ்டம். அழகா வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு போயிடலாம் இந்த கூட செய்யறதுக்கு. இந்த மூட்ல கூட இருக்கும்ல கண்ணே, சும்மா இருக்கிறீங்க பொழுது போறதுக்கு இது போடுவாங்க கண்ணே. ஒண்ணு செஞ்சிட்டோம்னா காலத்துக்கு நடக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த லைன் ஃபுல்லா பண்ணனும். இந்த அண்டா மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே வரணுமா? இந்த கூட இந்த பெரிய கூட எதுக்கு போட தெரியுமா? கல்யாணத்துக்கு போது நான் போட்டேன். ஏன்னா நம்ம எது கடைக்கு இது போனா வேணும் செய்யணும், ஏதோ பொருள் எல்லாம் வாங்கிறதுக்கு வேண்டு அந்த கூட கல்யாணத்துக்கு நம்ம வேணுமே இந்த 3 கூட போட்டேன், 3 கட்டு கூட. அது மார்க்கெட்ல நம்ம தூக்கிட்டு போனோம் தெரியுமா? போய் பழமுறையால் நிறைய வேணும்ல மார்க்கெட்டுக்கு, பெரிய கொடைக்கான தூக்கிட்டு போனோம். அதுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டில் பொருள் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் போறதுன்னா எது நம்ம எந்த சைஸ் அந்த சைஸ் எடுத்துட்டு போகலாம். இப்போ இந்த அடி இதுதான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதான் இந்த ஆண்டோட அப்படி கரெக்டா போட சொல்றேன். கரெக்டா போடணும். ஒரே சைடே போயிருச்சுனா இந்த ஒயர் எல்லாம் பத்தா போயிடும். இந்த ஒயர் இந்த பக்கம் ஒயர் எல்லாம் நின்னு போயிடும். இந்த பக்கம் வளர்த்தியா இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லையா இருக்கும். போட சரி வராது இல்ல. ஆமாமா, அதுக்கோசரம் தான். எத்தனை டைம் இந்த மாதிரி பண்ணோம்? நம்ம அகலம் எத்தனை வேணுமோ அத்தனை அகலத்துக்கு நம்ம மாத்தி 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. எதுல இருந்து இது வரைக்கும்? இந்த மூலையில இருந்து கணக்கு, மூலை கணக்கு இல்ல. ரெண்டு கணக்கு வருது. 2 4 6 8 10 11 ஒத்தப்பட வேணும்னு 11 வச்சேன். ஓகே, சொல்லுமா. ரெண்டாவது லைன் முடிச்சாச்சுமா? ரெண்டாவது லைன் முடிச்சிட்டேங்கண்ணே. ஓகே, இப்போ எப்படி அந்த சைடு எப்படி கொண்டு போறது? இது இந்த ஒயர் இருக்குல்ல, முதல் லைனு அதே லைன்ல வச்சு இப்படி கரெக்டா வச்சு வெண்டாடு வெட்டி பண்ணிக்கிறாங்க. ஓ, இப்படி கட் பண்ணி கட் பண்ணிட்டு வரணும். கட் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணனும். ஓகே, அதனால தான் கேட்டேன். ஓகே. கனே, இது வந்து ரெண்டாவது லைன். ஃபர்ஸ்ட் லைன் திருப்பிட்டேன்.
ஃபர்ஸ்ட் இது போட்டது அது இந்த பக்கம் வரணும். இப்படியே மாத்தி மாத்தி நீங்க கொண்டு ஆக்சுவலா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைன். ஆமா, இது இப்போ ரெண்டாவதா போட்ட லைன். இப்போ வந்து இந்த சைடு போடணும். ஓகே, இப்படியே மாத்தி 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 நீ கொண்டு வாங்க. ஓகே. கண்டிப்பாக கூட போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்லோவாக அதுவும் பொறுமையாக அம்மா நிறுத்தி நிதானமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டெடிக்கேட்டடாக இதுக்குன்னே ஒரு வீடியோ நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கூட கீது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுடுங்க. நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.